மருதியின் குரல் அதிர, மாருதியின் கதை அதிர, அர்ஜுனனின் வில் அதிர, தமிழ் சங்க சொல் அதிர. இந்த பேச்சிலே அரங்கத்தை அதிர வைக்கும் தாய் திரு தமிழ் மொழிக்கு முற்கால முதற்கண் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மறுவணக்கம். இதுவே இவ்வுரையின் துவக்கம். ஆங்கிலேயனோ மருது வாங்கியதை பார்த்து பயந்தான். அவரை எதிர்கொள்ள அவனுக்கு தைரியமோ இல்லை. அவரிடம் இறுதி வரை நண்பனாக இருந்து விடுவோம் என்று எண்ணினான். கட்ட பொம்மனின் தம்பி ஊமத்தலையோ மருதியோரிடம் அடைக்கலம் புகுந்தார். அதை கேட்டு வருகிறான் ஆங்கிலேயன். பெரிய மருதை பார்த்து கேட்டாராம், ஊமதனை மட்டும் ஒப்படைத்து விடுங்கள், நாம் இறுதி வரை நண்பனாக இருந்து விடுவோம் என்று. அதற்கு பெரிய மருது பார்த்து சிரித்துக் கொண்டு அமைதியாக இருந்தாராம். இவனிடம் என்ன பேசுவது என்று. சிறிய மருதை பார்த்து கேட்டாராம், இப்பொழுது நீங்கள் ஊமத்தலை ஒப்படைக்காவிட்டால் சென்னையிலிருந்து படை வரும் என்று. அதற்கு எனது பாட்டனின் பதில் என்ன தெரியுமா? வரட்டும், திருமயத்திலே பாதிவிலும், மாராப்பூர் மண்ணிலே நீதிமணியும், காளையார் கோவில் கோட்டையிலே உங்கள் கால்களும் தலைகளும் வாங்கப்படும். 6 ஓடு மீதி இருந்தால் அனைத்து வாரிகள் சிவாங்கைக்கு போது பாப்போம் என்று இறங்கி போனார். என்னடா, அனைத்து நாட்டுக்காரனும் நம்மிடம் வாழாட்டி வாரார்கள், இவன் மட்டும் நம்மிடம் வாழேந்தி வாரானே என்று. 8 நாள் சண்டையிட்டவர் சிவாஜி. பாடத்தில் அவருக்கு ஒரு இடம் உண்டு, அவரது பெயர் சிவாஜி. 8 நாள் சண்டையிட்டவர் வீர சிவாஜி. 8 மாதம் ஆங்கிலேயரின் படையை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றவர் எனது நாட்டை மருது வாங்கியர் அல்லவா? சின்ன மருதும் பெரிய மருதும் வளரிக்கு எப்படி? சின்ன மருதும் பெரிய மருதும் பீரங்கிக்கு முன்னே வளரியால் வாகை சூடியமா மன்னர் இருவர் அல்லவா? எனது மருது வாங்கியர். தன்னை எதிர்த்த எதிரிக்கெல்லாம் தோல்வியை மட்டும் பரிசாக அளித்தமா மன்னர்கள் அல்லவா? ஒரு பெண் ஆங்கிலேயனை எதிர்த்து பேசிட்டாள் என்பதனால் அவரது கணவனை ஒரு நடுவில் வைத்து சுட்டுக் கொண்டார் வெள்ளக்காரன். ஆனால் அந்த பெண்மணியை மட்டும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாரும் தானே பாக்குறீங்க? தமிழ்நாட்டவே தன் கைக்குள் கொண்டு வந்து சிவகங்கை சமஸ்தானத்தை உடைத்தெறிந்து மேலே பறந்த இந்திய கொடியை கீழே இறக்கி பிரிட்டிஷ் கொடியை மேலே ஏற்றான் ஆங்கிலேயர். ஆனா நான் கூறினேன், அந்த பெண்மணி மட்டும் கோட்டைக்குள் வேலை பார்க்கும் பணிப்பெண் போல மாறு வேடம் அணிந்து கோட்டைக்குள் சென்ற அடுத்த நொடியே சேலைக்குள் இருந்த வாளை எடுத்து அனைத்து வெள்ளக்காரனையும் கொன்று சிவகங்கை சமஸ்தானத்தை கைப்பற்றி தன் நாட்டு கொடியை பறக்க விட்டார். யாரு தானே பாக்குறீங்க? வடக்க எப்படி ஜான்சி ராணியோ அதை விட ஒரு படி மேல போய் ஆங்கிலேய கதற விட்டார் நமது பாட்டி வேலு நாச்சியார் அல்லவா? நம்ம நாட்டுக்காக வல்லவாள் பட்டேலோ 2 கொலை செய்து விட்டான் ஆங்கிலேயரை. அவரை தூக்கிலிட முடிவு செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் காந்தி நினைத்தால் பரிந்துரை செய்து விடுவிக்கலாம். ஆனால் நேதாஜி கேட்டாராம், நமது நாட்டுக்காக போராடியவர்தானே, இவரை விடுவிக்கலாமே என்று.